நீங்க வந்துட்டீங்களா? சீமா, பரத்வாஜ் ஹவுஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. முக்கியமா உன்னோட தங்கச்சி ரோகிணி. இல்லையா பிரேம்? சித்தார்த் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? என்னவோ எதுவுமே நடக்காத மாதிரியும் இவருக்கு எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரியும். அநேகமா நாகோ மறுபடியும் சித்தார்த்த வசியப்படுத்தி அவர் ஞாபகத்தை அழிச்சிருச்சு போல இருக்கு. அப்ப ரோகிணி எங்க போன? என்ன ஆனா? ஆனா இந்த ராஜநாகம் பரத்வாஜ் ஹவுஸுக்குள்ள எப்படி வந்து சேர்ந்தா? கேலண்டர், நாம எந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ அதை விட புத்திசாலித்தனமா யோசிக்கும் அந்த ராஜநாகம். சித்தார்த் ரோகிணியோட சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்கள வசியப்படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அவ சித்தார்த்துக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டா. ஆனா ரோகிணிய எனக்கு அவங்கள நினைச்சாதான் கவலையா இருக்கு. கேலண்டர் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த பெட்டி நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நாம எல்லாருமே சேஃபா இருக்க முடியும். அம்மா தாயே, ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சீமா, என்னாச்சுமா? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு? நான் எப்படி நடந்த உண்மைகளை சொல்லுவேன்? உண்மைகளை சொல்லதான் நான் வந்தேன். ஆனா இப்ப எதையுமே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. சீமா, என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. அத நான் பெரியத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப உங்க நிலைமை எப்படி இருக்கு? பெரியத்தையோட உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அந்த தாயோட கிருபையினால நீயும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட. நீ வேண்டா பாரு, பெரியத்தையும் கூடிய சீக்கிரமே குணமாயிடுவாங்க. பிரேம், பெரியத்தைய பார்க்க சீமாவை கூட்டிட்டு போப்பா. சரிம்மா. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. எப்படி என்னுடைய அக்கா அந்த கடவுள் கருணையால திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்களோ அதே மாதிரி உங்க புருஷனும் கண்டிப்பா திரும்ப வந்துடுவாரு. எனக்கா நான் சொல்றது சரிதானே? இத பாருங்க சுஷ்மா, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? நீங்க கவலையே படாதீங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் பிரேம், சீமாவை பெரியத்தைய பார்க்க கூட்டிட்டு போப்பா. சரி. மன்னிச்சிருங்க பெரியத்த.
உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தானா காரணம்? உன்னோட கண்ணீரே சொல்லுதுமா, ரோகிணி இந்த வீட்டை கூட்டிட்டு வர முடியலன்னு. அந்த தாய் பார்த்துக்கோமா எல்லாத்தையும். நான் இப்ப என்ன பண்றது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இந்த பொம்பளை ரொம்ப பயங்கரமானவளா இருக்கா. நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நாங்க அந்த மாய பொம்பளைய எது பண்ணாலும் எல்லாமே அப்படியே தலைகீழ மாறிடுது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சிவா, யா தேவி சர்வபூதி या देवी सर्वभूतेषु शक्ति रूपेण संशक्ता नमस्तस्यै 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 नमो नमः। जय दुर्गा देवी। जय अम्बे माता। நான் இப்ப உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன் பெரியத்தே. அந்த மாய பொம்பளையால நம்ம குடும்பத்துக்கு இனிமே எந்த கஷ்டமும் வர நான் விட மாட்டேன். இனிமே அவளால நம்ம குடும்பத்துக்கு நிச்சயமா எந்த பிரச்சனையுமே வராது பெரியத்தே. வரவும் நான் விட மாட்டேன். திரும்பவும் அந்த நாகம் இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. பிரேம், எனக்கு ரோகிணி நினைச்ச பயமா இருக்க. அவ இப்ப எங்க இருப்பா, எந்த நிலைமையில இருப்பான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. விஷயம் எப்படி தலைகீழ மாறுச்சு அதானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்க தங்கச்சி ரோகிணியும் சித்தார்த்தம் நான் அங்க நின்னுட்டு இருக்கிற விஷயமே தெரியாம அந்த அளவுக்கு மெய்மறந்து போயிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வசதி ஆயிடுச்சு. இங்க பாரு, ரோகிணியை விட்டு அவளை போக விடு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க ரோகிணி இவளுக்கெல்லாம் பயப்பட மாட்டா. எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு பயப்பட தேவையில்லை. ஆனா உன் கெட்ட நேரத்துக்கு நீ பயந்து தாண்டி ஆகணும். துப்பாக்கிய கீழே இருக்கு. துப்பாக்கிய கீழே இருக்குன்னு சொன்ன. சித்தார்த், இவ கண்ணை பார்க்காதீங்க. இவ உங்களை வசியம் பண்ணிக்கிட்டு இருக்கா.
சித்தார்த்த என்னை பத்தி என்னெல்லாம் கேட்டாரோ நான் என் சக்தியை வச்சு அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். இப்ப அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ரோகிணி எங்க போன? உயிரோட தான் இருக்கா, என்கிட்ட தான் இருக்கா. எந்த அளவுக்கு என் பெட்டி எனக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுக்கு உங்க தங்கச்சி முக்கியன்றதும் எனக்கு தெரியும். அக்கா, உங்களுக்கு உங்களுடைய தங்கச்சி திரும்பவும் வேணும்னா என் பெட்டி எனக்கு நீங்க திருப்பி கொடுத்துருங்க. ஒரு கையில கொடுத்து இன்னொரு கையில வாங்கிக்கோங்க. சரி சரி, நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். சரிங்க, ரொம்ப நன்றி. நான் வச்சிடுறேன். சீமா, சீமா, நீ எதுக்காக கீழே வந்த? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாதா? அதான் இப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். மேல தனியா இருக்க ஒரு மாதிரி இருந்தது, அதான் கீழே உங்க கூட இருக்கலாம்னு வந்தேன். நீ கீழே வந்தது ஒரு வகையில நல்லதுதான். உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பெரியத்தையோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அதான் மீரா ஆண்டி. அவங்க ஹோலி பண்டிகைக்காக நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையுமே அவங்க வீட்டுக்கு வர சொல்லி போன் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட மூத்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வர முதல் ஹோலி பண்டிகை. அதனால பிரமாதமா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்புறம் நீயும் பிரேமும் சித்தார்த் ரோகிணி எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. அடேங்கப்பா, பார்ட்டியா? அதுவும் அந்த குடும்பத்தோடயா? ரொம்ப நல்லா இருக்கும். பண்டிகைக்கு என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும், அவங்கள சந்திச்ச மாதிரியும் இருக்கும். உன்னோட அப்பாவும் நானும் இந்த பார்ட்டிக்கு வர முடியாது, ஏன்னா பெரியத்தைய பாத்துக்கணும் இல்லையா? நீங்க 4 பேரும் போயிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க அத்தை, இது ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதோட நான் சித்தார்த் கூடயும் அக்கா கூடயும் பார்ட்டிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நானும் இதத்தாமா விரும்புறேன். உங்க 2 பேர் மேலையும் யாரோட கண்ணு பட்டுடக்கூடாது. இந்த ஜோடி எப்பவும் பிரியாம இருக்கணுமா? என்ன வருமா, ஜாலியா இருக்கா? இந்த பாவி பையன் வருமா பெட்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டானே. பாஸ், பாஸ், என்னாச்சு? அந்த வருமா பையன் பெட்டி எடுத்துட்டு அப்படியே கேலண்டர், ஒரு ஆளு பத்திரமா பாத்துக்க முடியல. கயிறு ஒழுங்கா கட்ட தெரியாதா? பாஸ், நான் கயிறு டைட்டா தான் கட்டி வச்சிருந்தானா, எப்படி அவன் ஓடி போயிட்டான்னு தெரியல. என்ன தேடிட்டு இருக்கீங்க பாஸ்? என் போனை தான் தேடிட்டு இருக்கேன். சீமா கிட்ட போன் பண்ணி சொல்லணும் வர்மா பெட்டி எடுத்துட்டு தப்பிச்சிட்டாருன்னு. நீங்க சீமாவுக்கு தயவு செஞ்சு போன் பண்ணாதீங்க, தேவையில்லாம அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. பாஸ், நாம 2 பேருமே அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாமே, எதுக்காக அவங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டு? பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு அப்புறம் சின்ன சின்ன புத்திசாலித்தனமா ஏதாவது பேசுவேன். வா போய் தேடலாம். நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன். சீக்கிரம் போ. அம்மா தாயே, அந்த பொம்பளை என் ரோகிணியை எங்க வச்சிருக்கான்னு தெரியலம்மா. ரோகிணி அவ என்ன பண்ணான்னு தெரியல, எனக்கு எதுவுமே புரியலம்மா. அவ இப்ப எந்த நிலைமையில இருக்காளோ? எத்தனையோ நாளுக்கு அப்புறம் நான் என் தங்கச்சி கூட சேர்ந்து இருக்கம்மா. தயவு செஞ்சு அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. என்ன என் ரோகிணி கூட சேர்த்து வச்சிருங்கம்மா. எனக்கு உதவி செய்யுங்கம்மா.
சத்தம்? என்ன சத்தம்? இப்ப இங்க யார் இருப்பாங்க?